ஜஹ்னா சமையல் யூடியூப் நேயர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முதல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்றைக்கு நாங்கள் ஏராளமான மருத்துவ பயன்களை கொண்ட செம்பருத்தம்பூக்களை பயன்படுத்தி ஜூஸ் ஐட்டம் ஒன்று எப்படி தயாரிக்க போறோம் என்று பார்க்க போறோம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வீடுகளில் நாங்கள் வளர்க்குற நாட்டு செம்பருத்தை. இதை மருத்துவ செம்பருத்தி என்று கூட அழைக்கிற நாங்கள். ஜூஸ் செய்கிறதுக்கு முதல் இந்த செம்பருத்தம்பூவை நாங்கள் உணவாக சாப்பிடுவதாலோ அல்லது ஜூஸ் போட்டு குடிக்கிறதாலேயோ ஏற்படுற நன்மைகள் என்னென்னு சுருக்கமாக பார்ப்போம். கர்ப்ப காலத்தில் பெண்கள் இதை சாப்பிடுவதால் கிரந்தி வருவதை தடுக்க முடியும் மற்றும் பிறக்கிற குழந்தைகளுக்கும் கிரந்தி வராது என்று எங்கட ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க. மற்றும் ஏழைகளின் ஆப்பிள், வாழைப்பழம் போன்று ஏழைகளின் குங்குமப்பூ, செம்பருத்தம்பூ என்ற நம்பிக்கையில் கர்ப்பிணிகள் இந்த பூவை சாப்பிடுவதும் உண்டு. இதுல நிறைய அயன் சத்து இருக்குது மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும், நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும். இவ்வாறான நன்மைகள் இந்த பூவில் அடங்கி இருக்குது. இவ்வளவு மகிமை இருக்கிற இந்த செம்பருத்தம் பூவை பயன்படுத்தி ஜூஸ் ஐட்டம் ஒன்று எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். பூக்களை கழுவி நல்லா சுத்தமாக்கிட்டு அந்த பச்சை கலர் காம்பையும் மகரந்தம் வார அந்த மேலே வார தண்டையும் நீக்கி கொள்ளல் வேண்டும். இவ்வாறு எல்லா பூக்களுடைய காம்பையும் தண்டையும் நீக்கி இன்னொரு பாத்திரத்துல போட்டுக்கொள்ளுவான். இனி இந்த பூக்களை சுடுதண்ணியில ஊற விடுவோம் நாங்கள். இன்னொரு பாத்திரத்தால இது ஆறும் வரை நாங்கள் மூடி விடுவோம். இப்ப ஆறிட்டுது. இனி நாங்கள் இதை திறந்து இதுல நாங்கள் தேசி புளிய புளிஞ்சு விடலாம். இப்போ நாங்கள் இதை வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்க, சாறு எல்லாம் நல்லா இறங்கி இருக்குது ஜூஸில். பெரிய ஆக்கலண்டா செம்பருத்தம்பூ ஜூஸை இப்படியே தேசி புளியை மட்டும் கலந்துட்டு குடிக்க முடியும். ஆனால் சிறுவர்கள் அப்படி குடிக்க மாட்டேன். ஸோ அவைக்கு வேணுமென்னா நாங்கள் கொஞ்சம் இனிப்பு சேர்த்து கொள்ளலாம். மிகவும் சுவையான செம்பருத்தம்பூ ஜூஸ் இப்போ ரெடி ஆகிடுது. சிறுவர்களுக்கு நீங்கள் இதை ஒருக்கா குடிக்க கொடுத்தா பிறகு அடிக்கடி செய்து தாங்கன்னு கேட்டு வாங்கி குடிப்பின. எந்த செயற்கையான சோடாக்கும் ஈடு இணை இல்லாத ஒரு இயற்கையான ஒரு பானமாக இது அமையுது. இதை நீங்களும் செய்து பாருங்க. உங்களோட கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்க. Thanks for watching. Subscribe our channel and click bell button.